இப்போ ஜாதகம்னு எடுத்தாக்கா லக்ன புள்ளி, அந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திர அதிபதி, அந்த அதிபதி வந்து யார்? லக்னாதிபதி நின்ற நட்சத்திரநாதன், அவரோட சாரநாதன், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அப்போ லக்னாதிபதிங்கிறவர் 1, 5, 9 என்ற திரிகோணத்திலோ கேந்திரத்திலோ அமர்ந்திருந்தால் மிக சிறப்பான பலன்களை தருவார். இந்த லக்னாதிபதி நீசம் 6, 8, 12 மறைவது சிறப்பல்ல. இப்போ மறைஞ்சிடுச்சின்னு நம்ம சொல்கிறோம், அந்த மறையும் போது என்ன நடக்கும்? இப்போ ஐயா சொன்ன மாதிரி லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் அமைஞ்சாலே அவர்கள் வந்து சொந்த ஊரில் வாழ முடியாது. அதே போல் சுக்கிரன், புதன், ராகு, சனி, செவ்வாயுடன் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு அவங்களுக்கு அமையும். திருமதி ஜெயலலிதா மேடம் அவர்கள் ஜாதக பலன் கூறும் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். யோக வாராகி சக்தி பீடம் நடத்தும் 22வது ஜோதிட கருத்தரங்கில் எனக்கு இந்த வாய்ப்பளித்த யோகாநாத் குருஜி அவர்களுக்கு முதற்கண் என் பணிவான வணக்கங்கள். என் ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்குகிறேன். இந்த கலையை, எனக்கு அற்புதமான கலையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இக்கருத்தரங்குக்கு வந்துள்ள அனைத்து ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்களுக்கு வணக்கங்கள். இங்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜாதகத்தில் பலன் கூறும் சூட்சமங்கள். இது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்துக்க வந்திருக்கேன். இப்போ ஜாதகம்னு எடுத்தாக்கா லக்ன புள்ளி, அந்த லக்ன புள்ளி நின்ற நட்சத்திர அதிபதி, அந்த அதிபதி வந்து யார்? லக்னாதிபதி நின்ற நட்சத்திரநாதன், அவரோட சாரநாதன், இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அப்போ லக்னாதிபதிங்கிறவர் 1, 5, 9 என்ற திரிகோணத்திலோ கேந்திரத்திலோ அமர்ந்திருந்தால் மிக சிறப்பான பலன்களை தருவார். இந்த லக்னாதிபதி நீசம் 6, 8, 12 மறைவது சிறப்பல்ல. இப்போ மறைஞ்சிடுச்சின்னு நம்ம சொல்கிறோம், அந்த மறையும் போது என்ன நடக்கும்? இப்போ ஐயா சொன்ன மாதிரி லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் அமைஞ்சாலே அவர்கள் வந்து சொந்த ஊரில் வாழ முடியாது. சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பள்ளி பருவத்திலேயே பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் அப்படிலாம் கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. அவங்க ஜாதகத்தெல்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த லக்னாதிபதி 12ல் அமைஞ்சிருக்கும். இப்போ இளம் வயதிலேயே பள்ளி பருவத்தில் ஹாஸ்டலில் போய் படிக்கிற அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் லக்ன பாவகம் என்பது 12 பாவகங்களுக்கும் சேர்த்து உண்டான மொத்த பலன்களை சொல்லக்கூடிய ஒரு பாவகம். இப்போ லக்னத்திலிருந்து அப்படியே 5ஆம் பாவகம் வந்தோம்னா வெற்றி, எப்போது வெற்றி கிடைக்கும், எங்கே கிடைக்கும், முன்னோர்கள் யார், அவங்களோட வெற்றி ஸ்தானம் அதுதான், குலதெய்வம் யார், குழந்தை பிறப்பு, இது அனைத்தும் சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். அப்படியே 9ஆம் பாவகம் வந்தாக்கா ஒருத்தருக்கு 9ஆம் பாவகம் தான் பாக்யஸ்தானம். அவர்களுக்கு வாழ்வில் கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் சொல்லக்கூடிய பாவகம் 9ஆம் பாவகம். அந்த 9ஆம் பாவகம், அதாவது 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரநாதன், 9ஆம் அதிபதி நின்ற பாவகம், அதனுடன் சேர்ந்த கிரகங்கள், பார்க்கும் கிரகங்கள், அது எல்லாமே நம்ம பார்த்து பலனெடுக்கும்போது மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதில் வந்து சேர்ந்த கிரகங்கள் சொல்லும்போது நைசர்கிய பலமும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுப கிரகங்களானால் சுப பலன்கள், அசுப கிரகங்களானால் அசுப பலன்கள் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டாக்கா எல்லா சமயத்திலையுமே நடக்க வாய்ப்பில்லை. திசா புத்தி அந்தர காலங்கள்லையும் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போதும் கண்டிப்பாக இதனோட பலன்கள் ஜாதகர் அடைவார். இப்போது இப்படியே 2ஆம் பாவகம் எடுத்துட்டாக்கா 2, 6, 10, 2க்கு 9ஆம் பாவகம் பார்த்தாக்கா 10. இப்போ 2, 6, 10 அந்த திரிகோண பாவங்கள் 9ஆம் பாவன பாகியஸ்தானத்தையும் எடுத்துக்கணும். அதே போல் 3, 6, 11, 4, 8, 12 எந்த பாவகத்துக்கு நம்ம பலன் சொல்கிறோமோ அதில் 9ஆம் பாவகம், அந்த பாக்கியம் அவங்களுக்கு இருக்கா, அது வந்து திசா புத்தி அந்தரநாதர்களுடன் கோச்சாரத்திலேயோ தொடர்பு இருக்கிறாங்களா அப்படின்னும் போது தான் அந்த பாவகமே வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இப்போது இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசியும் ஒரு கிரகத்தால் ஆளப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு பாவகத்தை ஒழுங்குபடுத்தும் கிரகம் என்று உள்ளது. அதுதான் காரக கிரகம் அப்படின்றோம். 1ஆம் பாவகம் எடுத்துட்டாக்க சூரியன் தான் காரகம். அப்போ 1ஆம் அதிபதி சூரியனுடன் தொடர்பு பெற்றிருந்தாலோ, அந்த சூரியனும் வலுவாக இருந்தாலோ நல்ல புத்திசாலித்தனம், செழிப்பு, மகிழ்ச்சி, வெளிச்சம் அனைத்தும் அந்த ஜாதகருக்கு இருக்கும்.
இரண்டாம் பாவகம் என்பது காரகரானது குரு 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 தான் காரகர். இப்போ இரண்டாம் அதிபதி குருவுடன் தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக தனம், வாக்கு, குடும்பம் நன்றாக இருக்கும், அடிப்படை கல்வி நன்றாக இருக்கும். குருவின் தொடர்பு பார்வையில் இருந்து விட்டாலே வாழ்க்கையில் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவும் அவர்களுக்கு கிடைக்கும். மூன்றாம் பாவகம் என்றாலே காரக கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாயின் எடுத்துக்கிட்டால் மூன்றாம் பாவக அதிபதி செவ்வாயின் தொடர்பில் இருந்தால் துணிச்சல், தைரியம், எதிலும் ஆர்வம், தன்னம்பிக்கை, உடன் பிறந்தவர்களின் ஆதரவு அனைத்தும் ஜாதகருக்கு கிடைக்கும். நான்காம் பாவகத்துக்கு காரகர் யாருன்னா சந்திரன். அப்போ நான்காம் அதிபதி சந்திரனுடன் தொடர்பில் இருந்துவிட்டாலே இணக்கமானவர், அனைத்து அம்சங்களை உடையவர், தாய்மை குணம் கண்டிப்பாக இருக்கும், தாயுடன் மகத்தான தொடர்பு அவங்களுக்கு இருக்கும் என்று சொல்லலாம். ஐந்தாம் பாவத்தின் காரக உறவு குரு. ஐந்தாம் அதிபதி குருவுடன் தொடர்பில் இருந்தால் ஐந்தாம் பாவத்தின் அனைத்து பலன்களும் ஜாதகர் அடைவார். இப்போது அதே ஆறாம் பாவகம் எடுத்துட்டாக்கா சனி காரகர். ஆறாம் அதிபதி சனியுடன் தொடர்பு இருந்தால் எதிரிகளை ஜெயிப்பார். ஆனால் ஆறாம் பாவகம் வலு பெறக்கூடாது. ஆறாம் அதிபதி கெட்டால் நல்லது, அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற மாதிரி. ஏழாம் பாவகம் எடுத்துட்டாக்க சுக்கிரன் காரகர். ஏழாம் அதிபதி சுக்கிரனுடன் தொடர்பில் இருந்தால் தனி மனித வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கொண்டாடி மகிழ்வார், நல்ல களத்திறன் அமைவாங்க. எட்டாம் பாவத்துக்கு அதிபதி காரகர் பார்த்திங்கன்னா சனி காரகர். எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ எட்டாம் அதிபதியானது சனியுடன் தொடர்பு பெறும்போது திடீர் அதிர்ஷ்டம், இந்த லைஃப் இன்சூரன்ஸில் சில அதிர்ஷ்டங்களுக்கு, லைஃப் இன்சூரன்ஸில் வேலையில் இருக்கிறது, இதெல்லாம் கிடைக்கும். ஒன்பதாம் பாவகத்துக்கு காரக கிரகம் யாருன்னு பார்த்துக்கோ குருவே காரகர். இப்போ குருன்றது ஒன்பதாம் இடம்ன்றதே பாக்யஸ்தானம். அந்த ஒன்பதாம் அதிபதி குருவுடன் தொடர்பில் இருந்தாலோ ஒன்பதாம் வீட்டை குரு பார்வையிட்டாலோ இந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் எனவே எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பாங்க, தந்தையுடன் நல்ல அனுகூலமுடையவராக இருப்பாங்க. 10ஆம் பாவகம் என்று கொடுத்தால் புதன் காரகர். 10ஆம் அதிபதி புதனுடன் தொடர்பில் இருந்தால் ஜாதகருக்கு மகத்தான வேலை, கல்வி, வாழ்க்கையில் சாதிக்க பல மாற்று வழிகள் எல்லாமே ஏற்படுத்தி கொள்வார். 10ஆம் அதிபதி புதன் என்பவர் கர்மா காரகர். அந்த கர்மா அதாவது ஒரு 10ஆம் இடமே யோகம் மட்டும் இல்லை, கர்மா காரகரும் ஆவார். இப்போது ஒருத்தருக்கு கர்மங்கள் சரியாக இருக்கணுன்றா அந்த நேர் எதிர்பாவகம் தான் அதுக்கு உண்டான வழியாக சொல்லும். அப்போ 11ஆம் பாவகம் குருவே காரகர். 11ஆம் பாவகம் என்பது ஜாதகரின் வருமானம், லாபம் என்பதை குறிக்கும். அப்போ 11ஆம் அதிபதி குருவோடு தொடர்பில் இருந்தால் அந்த திசா புத்தி காலங்களில் நல்ல லாபம், வருமானத்தை ஜாதகர் ஈட்டுவார். அப்போ 12ஆம் பாவகம் என்பது சனி காரகர். 12ஆம் அதிபதி சனியோடு தொடர்பில் இருந்தால் ஜாதகர் செலவுகளை சமாளிப்பார், விரும்பத்தகாத பொருட்களை தடுத்து நிறுத்துவார், ஏற்க மாட்டார், கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா காரகோ பாவனாஸ்தின்னு சொல்கிறோம். இப்போ சொல்லப்பட்ட அனைத்து இடங்களுமே பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல லக்னத்தில் சூரியன் அப்படின்னு சொல்கிறோம். முதல் பாவகத்துக்கு காரகரே சூரியன். அப்போ அந்த முதல் பாவகத்தில் சூரியன் நின்றிருந்தால் அந்த காரகோ பாவனாஸ்தினா அந்த காரகங்களை செய்ய மாட்டார். அதே இடத்துல சூரியன் நீசமாயிட்டார்னு வைங்களேன், அப்படியே ஆப்போசிட் பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இந்த ஒவ்வொரு பாவகத்துக்கும் உண்டான காரக கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது காரகோ பாவனாஸ்தி அப்படின்ற பலன்களை ஜாதகர் அடைவார். இப்போ பாதகாதிபதி அப்படின்றோம். பாதகாதிபதி எல்லாருக்குமே தெரியும். சரத்திற்கு 11, ஸ்திரத்திற்கு 9, உபயத்திற்கு 7, இதெல்லாம் வலுப்பெறக்கூடாது. பாதகாதிபதி வலுப்பெறக்கூடாது. பாதகாதிபதி 1, 5, 9 திரிகோணத்தில் இருந்தால் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஜாதகர் முன்னேற முடியும். கேந்திரத்தில் இருந்தாலும் கேந்திரத்தில் பாதகாதிபதி இருந்துட்டால் கோபுரத்தில் இருப்பவர்கள் கூட குடிசைக்கு வந்து விடுவார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு திசா புத்தி அந்தர கோச்சார காலங்களில் தான் நடக்கும். இதை தவிர நம்ம நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதையும் ஜாதக பலன் எடுக்கும்போது சொல்லணும். இப்போ ஜாதக பலன் பார்க்கும்போதே நம்ம கட்டத்தில் அப்படியே பார்த்து சொல்லாமல் நம்ம கைப்பட எழுதி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த சாரத்தில் நிற்கிது, அந்த சாரநாதன் யார், திதி என்ன, யோகியா அவயோகியா, எந்த கிரகமாவது யோகி கிரகத்தில் இருக்கா, எந்த கிரகமாவது அவயோகி கிரகத்தில் இருக்கா, அந்த திசை நடத்தும் போது அந்த பலன்கள் கட்டாயம் உண்டு.
அப்போது இந்த கிழமைநாதனையும் எடுத்துக்கணும். கிழமைநாதன் ஜாதகருக்கு திசாபுத்தி காலங்களோ, திசைநாதனுக்கு எங்கே இருக்கார், லக்னாதிபதிக்கு தொடர்பில் இருக்காரா, இதெல்லாம் பார்க்கும்போது அற்புதமான பலன்களை எடுக்கலாம். ஒரு ஜென்ரலாகவே நமக்கு எல்லாருக்குமே மக்களுக்கு உண்டான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடு, வேலை, பொருளாதார உயர்வு, எனக்கு எப்போ வீடு அமையும், வீடு அமையுமா அமையாதா, நல்ல வீடு கட்டுவனா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும். அதே போல் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்ற மக்கள் கேள்வி உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம வீடு அமையும் யோகத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள். குருவிற்கு 1, 3, 5, 7, 9, 11 சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு இருக்கும். 4ஆம் அதிபதி குருவிற்கு 1, 2, 3, 5, 9, 11 இருக்கும்போது நல்ல வீடு அமையும். அப்போ நம்ம அந்த திசா புத்தி அந்தர கோச்சாரத்தை மட்டும் பார்க்காம இந்த கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் எப்படி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கா, அந்த சமயத்தில் திசா புத்தி அந்தர கோச்சார கிரகங்கள் தொடர்பில் இருப்பாங்களா அப்படின்னும் போது கண்டிப்பாக வீடு கட்டு யோகம் இருக்குன்றது நம்ம சொல்லலாம். கேது சுக்கிரனில் இருந்து 1, 2, 5, 9 இருக்கும்போது சில தடை தாமதங்கள் இருக்கும், அப்புறம் வீடு அமைந்துவிடும். அதே போல் சுக்கிரன் புதன், ராகு, சனி, செவ்வாயுடன் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு அவங்களுக்கு அமையும். அதே போல் சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தாக்கா கண்டிப்பாக இரட்டை வீடு, அழகான வீட்டு சாமான்களுடன் நல்ல அழகான வீடே அவங்களுக்கு அமையும். இப்போ புதன் ராகு சுக்கிரனுடன் இருந்தால் பூர்வீக சொத்து, பழைய வீடு கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் உள்ளது. சுக்கிரன் புதன் மீனம் மற்றும் கன்னியில் இருந்தால் சொந்தமாக வீடு கட்டும் யோகம் உண்டு. சுக்கிரனும் ராகுவும் மனைவி பெயரில் வீடு அமையும் யோகம் உண்டு. ஜாதகருக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட வீடு கட்டும் யோகம் இருக்கிறது. சுக்கிரன் சனி திரிகோணத்தில் இருந்தால் சொந்த வீடு மனைவியின் பெயரில் வாங்குவார். சுக்கிரன் சூரியன் சனி இருந்தால் சேர்க்கை இருந்துச்சுனாக்கா, சேர்க்கையோ பார்வையோ சாரநாதன் சேர்க்கைங்கிறது அதுதான், இது எல்லாமே அர்த்தம் எடுத்துக்கலாம். அதாவது அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இடத்தில் வாழ்வார். அதே சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை இருந்து அது திசாபுத்தி காலங்களில் 4ஆம் இடத்துக்கு தொடரும் போது அவர்கள் சாதாரண வீடு மட்டுமே அவர்களுக்கு அமையும் வாய்ப்பு யோகம் உண்டு. சுக்கிரனுடன் சனி, செவ்வாய், சூரியன் இருக்கும்போது அந்த ஜாதகர் போலீஸ் குவார்ட்டர்ஸ், மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் அந்த வேலையில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த குவார்ட்டர்ஸில் வீடு அமையும் யோகம் இருக்கிறது. சுக்கிரனும் குருவும் ஒன்றாக சேர்க்கும்போது அழகிய மரச்சாமான்கள், ஆடம்பர பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்களுடனே அழகான வீடு அவர்களுக்கு அமையும் யோகம் உண்டு. இதே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க வைங்களேன், நல்ல அழகான சொந்த வீடு கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. சுக்கிரன் தனது சொந்த வீடுகளான ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, தனுஷு, குருவின் வீடுகளாக தனுஷு, மீனத்தில் அமர்ந்து இதுவரை சொல்லப்பட்ட கருத்துக்களில் சொன்ன நிபந்தனைகளுடன் ஏதேனும் 4 நிபந்தனைகள் ஒத்து வந்தால் அழகான விழாக்கால மண்டபம், வணிக வளாகம், அடுக்குமாடி கட்டிடம் கட்டும் யோகம் கூட அவர்களுக்கு அமையும். குரு நின்ற வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டில் கேது இருந்தால் ஜாதகர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மேல்தளத்தில் வசிக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் பலமுடன் இருந்தால் நல்ல அழகான வீடு அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 4, 10 அதிபதிகள் சனி மற்றும் செவ்வாயுடன் இணைந்தால் பூர்வீக மாளிகைகள் கண்டிப்பாக அமையும் யோகம் அவர்களுக்கு உண்டு. இப்போ ஒருத்தருக்கு வேலை பற்றி சில கருத்துக்கள் பகிர விரும்புகிறேன். ஒருத்தருக்கு வேலை, பதவி உயர்வு, வேலை நீக்கம், ராஜினாமா இதெல்லாம் எப்போ அமையுது, அமைஞ்சிட்டாக்கா ஏன் இப்படி அமைஞ்சது நம்மகிட்ட கேட்பாங்க இல்லைங்களா. இப்போ 2, 6, 10 பாவாதிபதிகள் நடத்து திசா புத்தி அந்தர காலங்களில் இருக்கும் போது ஒருத்தர் வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நம்ம சொல்லிடலாம். இதே 2, 6, 10 அதிபதிகள் திசா புத்தி காலங்கள் கோச்சாரங்கள் மிக நெருக்கமாக வரும்போது பதவி உயர்வு கிடைச்சிரும் அவங்களுக்கு. அதே 3, 6, 12 அதிபதிகள் நடப்பு திசா அந்தர நாதர்களுடன் கோச்சாரத்தில் நெருக்கமாக வரும்போது இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா 1, 5, 9, 12, 5, 7, 10, 12 அதிபதிகள் நடப்பு திசா புத்தி அந்தர நாதர்களுடன் நெருக்கமாக ஏற்பட்டால் தற்காலிக வேலை நிறுத்தம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இதே 3, 7, 9 அதிபதிகள் நடப்பு திசா புத்தி அந்தர நாதர்களுடன் கோச்சாரத்தில் நெருக்கமாக வரும்போது பதவி நீக்கம், அதாவது ராஜினாமா செய்வார்கள். அதாவது இடைவெளியின் அளவுக்கேற்ப அது காலதாமதமாகும். இந்த இடைவெளி நெருக்கமாக உள்ள போது அதன் வீரியம் ரொம்ப வேகமாக செயல்படும். இதை தவிர கிரகங்கள் அமரும் இடத்தின் திக்பலத்தையும் நம்ம
கன்சிடர் பண்ணணும். திக்பலம் உள்ளதா இல்லையா, திக்பலம் அதாவது வேலை நீக்கம் ராஜினாமா திக்பலமாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நடந்துடும். வேலை அமையறதுக்கு வந்து திக்பலமாக இருந்தால் உடனே வேலை கிடச்சிரும். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரபட்சத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து சுபக்கிரகங்கள் பலம், கிருஷ்ணபட்சத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுபகிரகங்கள் பலம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பகலில் பிறந்தாலும் இரவிலும் பிறந்தாலும் புதனுக்கு ஒரே பலம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து செல்வ வளம். ஒருத்தருக்கு வந்து எப்போ எனக்கு வந்து பொருள் கிடைக்கும், காசு கிடைக்கும் அப்படின்னு சேரும்போது செல்வ வளம் எப்போ சேரும், எவ்வளோதான் உழைச்சாலும் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு செல்வம் கிடைக்கல இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து 2, 5, 9, 11 பாவகங்கள் மற்றும் ராகு கேதுவின் முக்கிய பங்கும் இதில் உண்டு. 5 இதில் ஒரு சில விதிமுறைகள் மட்டும், நிறைய விதிமுறைகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து உண்மைதான், அது நடக்கவும் செய்து ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு விதமாக நம்ம பலன்கள் எடுத்து கூற முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை இங்கே பகிர்கிறேன். திரிகோண வீட்டில் ராகு கேதுவுடன் கேந்திராதிபதியோ இல்லை திரிகோண அதிபதிகள் ராகு கேதுவுடன் கேந்திரத்தில் இருந்தாலோ நல்ல செல்வந்தராக இருப்பார். 2, 5, 9, 10 அதிபதிகள் ராகு உட்பட வலுவாக இருந்தால் நல்ல செல்வ வளம் இருக்கும். கேந்திரத்தில் லக்னாதிபதி, இரட்டை ராசியில் ராகு, மீனம் கன்னி மீனம் தனுஷுவில் ராகு இருக்கும் போதும் அந்த திசா புத்தி அந்தர கோச்சார காலங்களில் கண்டிப்பாக, ஏன்னா இந்த திசா புத்தி சனி ராகு கேது ராகு திசையெல்லாம் நல்ல பெரிய திசைகள் இல்லையா, 18 வருஷம். அப்போ அந்த சமயத்தில் அவங்க நல்ல பொருட்கள் ஈட்டுவார்கள். அப்போ ராகு புதன் சுக்கிரன் வீட்டில் பலமாக இருந்து விட்டாலோ 2, 11ஆம் அதிபதிகளுடன் பரிவர்த்தனை பெற்றாலும் நல்ல செல்வந்தராக இருப்பார். இவை அனைத்தும் திசா புத்தி அந்தர கோச்சாரநாதர்களுடன் நெருங்கிய தொடர்பில் வரும்போது கண்டிப்பாக இந்த பலன் ஜாதகருக்கு கிட்டும். இப்போ கிரகத்திற்கு கிரகம் நிற்கும் யோகங்கள்ங்கிறது நிறைய யோகங்கள் இருக்குது. அதில் நிறைய பலன்களும் கிடைக்கும், சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காத காரணம் வந்து சில தடை தாமதங்கள், இதெல்லாம் அசுப கிரகங்கள், இதெல்லாம் நிறைய பலன்கள் இருக்குது. அதில் ஒரு சிலவற்றை நான் பகிர்கிறேன். இங்கு சுக்கிரனுக்கு 2இல் புதன் இருந்தால் எப்பயுமே பூமி யோகம் அவர்களுக்கு உண்டு. சனிக்கு 5இல் ராகு இல்லை ராகுக்கு 5இல் சனி இருந்தாலோ கண்டிப்பாக அவர்களுக்கு ராஜயோகம் உண்டு. இதே காமராஜரோட ஜாதகம் எடுத்துக்கோங்களேன், வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் ராகு மகரத்தில் சனி, அவருக்கு நல்ல ராஜயோகம் இருந்தது. அவருக்கு பார்த்திங்கன்னா மகரத்தில் சனி, இதே சனிக்கு 2இல் சந்திரன், 3இல் குரு, 4இல் அடுத்து குருன் வரிசையாக, அதாவது சனி சந்திரன் குரு வரிசை கிரமத்தில் அமர்ந்திருக்கும் போது நல்ல ராஜயோகம் இருக்கும். அந்த காமராஜர் அதே ஜாதகத்தில் மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் குரு இருந்த வாசி தான் அவர் நல்ல ராஜயோகம் தந்தது, நல்ல பெருந்தலைவராக பெயர் பெற்று வாழ்ந்தார். சந்திரனுக்கு 1, 4, 7, 10 குரு ராகு சேர்க்கை இருந்ததுன்னா அந்த திசா புத்தி அந்தரா காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார காலங்களில் ஒரு யோகம், அந்த யோகத்தோட பேர் முரச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சந்திரனுக்கு 1, 4, 7, 10 லக்னாதிபதி இருந்து அது திசா புத்தி காலங்களில் நீண்ட ஆயுளுடன் சுகபோக வாழ்வு கண்டிப்பாக ஜாதகர் அடைவார். சந்திரனுக்கு 10இல் ராகு நல்ல ராஜயோகம் உண்டு. இப்போ சந்திரனுக்கு 6, 7, 8இல் புதன் சுக்கிரன் இருந்தால் ராஜயோகம் உண்டு. லக்னாதிபதி நின்ற நட்சத்திரநாதன் செவ்வாய்க்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் ராஜயோகம் உண்டு. இந்த ராஜயோகம்னும் போது நம்ம ராஜயோகம்னாலே வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஒன்றே காசு மட்டும்தான். அப்படி கிடையாது. அதாவது வந்து நல்ல கல்வி கிடைக்கலாம், ஒருத்தருக்கு நல்ல மனைவி அமையலாம், ஒருத்தருக்கு நல்ல கணவர் அமையலாம், அப்போ வறுமையிலிருந்து மீண்டு வரலாம், இதெல்லாம் ஒரு ராஜயோகம்தான். கடனிலிருந்து மீண்டு வரலாம், இது எல்லாமே ஒரு ராஜயோகம்தான். சூரியனுக்கு 3, 6, 9, 12இல் சந்திரன் இருந்தால் வரிஷ்டா யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகம் இருக்கவங்களாம் பார்த்தா நல்ல ஞானம், நல்ல வித்தை, நல்ல செல்வம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது இதெல்லாம் விட சூரிய தோஷம் அப்படின்னு ஒன்று உண்டு. சூரிய தோஷம்னா என்னென்னா லக்னத்திற்கு 2, 7, 8இல் சூரியன் இருந்தாலோ லக்னத்திற்கு 6, 8, 12இல் இருந்தாலோ சூரிய தோஷம்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூரியன் ராகு, இந்த சூரியன் தோஷம் இருக்கவங்க என்ன பண்ணணும்? அது வெரி சிம்பிள் தான். இந்த சூரியனுக்கு ராகு மிகவும் நெருக்கமாக 3 டிகிரியில் இருக்கும்போது சூரிய தோஷம் இருக்கும். அப்போ 9இல் சூரியன் ராகு இருந்தாலும் தந்தைக்கு விஷ பயம் உண்டு. சில பேர் வீட்டில் பார்த்து தந்தை விஷம் அருந்தியும் இருப்பார்கள். இவங்களாம் என்ன பண்ணணும்னா சிம்பிள் பரிகாரம் தான். சூரியன்
சூரிய உதயம் ஆரம்பித்தவுடன் அந்த சிகப்பு கலர் பாலா ரெட் பாலா இருக்கும் போதே கிட்டத்தட்ட 10லிருந்து 15 நிமிடம் அதை பார்க்கணும். அவ்வளோதான். சூரிய தோஷத்திலிருந்து விலக்கு பெறுவார்கள். இப்போ எல்லாத்தையும் விட நம்ம குரு பயிற்சி ஆனாலே எந்தெந்த ராசிகள் பரிகாரம் செஞ்சுக்கணும், சனி பயிற்சினால எந்தெந்த ராசிகள் பரிகாரம் செஞ்சுக்கணும், இப்படிலாம் மக்களிடத்தில் பேசப்படுகிறது. அதில் குருவிற்கு உண்டான முக்கிய பரிகாரம் இது அனைத்தும் நாம் அறிந்ததே. இந்த குருவிற்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்தலங்கள் உள்ளன. ஆலங்குடி, திருச்செந்தூர், உத்தமர் கோயில், தேவூர் அப்படின்னு பல கோயில்கள் இருக்கிறது. அனைவருக்கும் கோயிலுக்கு தூரமாக இருக்க கோயிலுக்கு எல்லா மக்களாலையும் செல்ல முடியாது. அதனால் அருகில் இருக்கும் கோயிலே நவக்கிரக குருவிற்கு முல்லை மலர், தேங்காய், தாம்பூலம், தட்சணை, மஞ்சள் வஸ்திரம், இதெல்லாம் கடலை, இனிப்பு இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த குருவிற்கு முக்கியமானது நெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய். இது வைத்து விளக்கேற்றி முடிந்தால் குரு காயத்ரி, அர்ச்சகர் மூலம் குரு அஷ்டோத்திரம் சொல்லும் போது, தயிர் சாதம் நெய்வேத்தியம் வைத்து வழிபடும் போது மிகச் சிறந்த பலன்கள் ஜாதகர் அடைவார். இல்லையேல் இதை தவிர வீட்டிலும், அங்கே கூட போக முடியாதவங்க வீட்டிலும் 9, 11, 21, 48 நாட்கள் வழிபடும் போது மிகச்சிறந்த குரு அனுகூலத்தை பெறுவார் என்பதை கூறி இந்த என் சிற்றுரையை முடித்து யோகநாத் குருஜி அவர்களுக்கு இந்த வாய்ப்பளித்த யோக வாராகி சக்தி பீடத்தின் யோகநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக சிறப்பான முறையில் தனது ஆராய்ச்சியை வெளிப்படுத்திய ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு ஆனந்தி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்.